நியூஸ்7 தமிழர்களுக்கு வணக்கம். நலமே சுல்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா தோல் வியாதி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சர்வ சாதாரணமாகவே இருக்கதை பார்க்க முடியுது. அதே நேரத்தில் 10ல் ஒருத்தருக்கு ரொம்ப சிவியராகவே தோல் வியாதி இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க எவ்வளவோ மருத்துவர்களை அணுகி மருந்துகளை சாப்பிட்டும் இந்த தோல் வியாதி அப்படிங்கிறது குணமாகலன்னு வேதனை தெரிவிக்கிறத நம்மளே பார்க்க முடியுது. ஆனா இங்க ஸ்கின் அண்ட் டென் என்று சொல்லப்படக்கூடிய நிறுவனம் தோல் வியாதிக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கறதா சொல்றாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல, நம்ப முடியுதா? ஆமாங்க, அதை சாத்தியப்படுத்தியிருக்கதா சொல்றாங்க ஸ்கின் அண்ட் டென் நிறுவனம். இது குறித்து நம்ம கூட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதுக்காக ஸ்கின் அண்ட் டென் நிறுவனத்தின் சுகாதார பாதுகாப்பு அதிகாரி திரு முருகானந்தம் இருக்காங்க. அவங்க கூட பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், முதல்ல இந்த தோல் பிரச்சனை என்ன, இந்த தோல் பிரச்சனை எதனால ஏற்படுது, இதுல வெரைட்டி டைப்ஸ் இருக்கா? ஸோ உங்களுடைய ஸ்கின் அண்ட் டென் நிறுவனத்தில் எப்படி 10 நாட்கள்ல தீர்வு கண்டுபிடிச்சு தர்றீங்க, அது எப்படி சார்? நியூஸ்7 நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து நம்ம நியூஸ்7ல் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு 10 நாளில் தீர்வு அப்படின்னு பார்த்துட்டு வரோம். இன்றைய நேருக்கு நான் சொல்ல வரும்போது என்னென்ன அப்படின்னாக்க, இந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் யாருக்காவது இருந்துச்சு, இப்போ எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. முன்னாடி உழைக்காதவங்க இருந்துச்சு, இப்போ உழைக்கிறவங்களுக்கே இருக்குது. 5 பேரில் ஒருத்தருக்கு இருக்குது சுகர் கடத்தபடியாக, 10 பேரில் ஒருத்தருக்கு ரொம்ப சிவியராகவே இருக்குது. அது கேன்சர், சுகர், இப்போ தோல் பிரச்சனை. எங்கே பார்த்தாலும் நீங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்காங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷமாக போய் சிகிச்சை எடுக்கிறாங்க. சிகிச்சை எடுத்துமே தீரலை, பல்வேறு டாக்டர் பார்க்குறாங்க. இது என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன் பார்த்துங்க. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்குது, தலை முடியலாம் இருக்குது. இது ஆண்கள் பெண்கள் பாகுபாடு இல்லை, சின்னவங்க பெரியவங்க பாகுபாடு கிடையாது, எல்லாத்துக்குமே இருக்குது. அப்படி இருக்கும்போது இது வெளியில் சொல்ல நிறைய பேர் வெக்கப்படுறாங்க. நானும் வெக்கப்பட்டேன். எனக்கும் இந்த இது ஒரு 6 வருஷமாக இருந்துச்சு. என் அனுபவத்தை அவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இது வியாபார ரீதியாக அந்த மருந்து எப்படி அப்படின்னா, தான் பெற்ற இன்பம் வையகம் காண்க. நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம், அந்த பக்கம் ரோட் பிளாக் ஆகிருக்கு, நம்ம என்ன பண்ணோம், திரும்பி வரும்போது அப்போ ஒருத்தர் எதாலும் போவான். அப்போ நம்ம என்ன சொன்னால் இந்த பக்கம் வழி இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? அவனும் நம்மளை மாதிரி கஷ்டப்படக்கூடாது. அதில் என்ன நமக்கு பிரயோஜனம்? ஒருத்தன் ஸ்டாண்ட் எடுக்காமல் போவான், 2 வீலரில் யாரோ ஒருத்தன் போகிறாங்க. நம்ம என்றைக்குமே 2 வீலர் நம்ம வேகமாக போக மாட்டோம், ஆனால் அதை சொல்கிறதுக்காக வேகமாக போவோம். வேகமாக போய் என்ன பண்ணுவோம், ஸ்டாண்ட் எடுக்கும்போம். ஒரு காரில் பார்த்தீங்கன்னா லேடிஸோட சேலை வெளியே தொங்கிட்டு இருக்கும், வேகமாக போய் சொல்லுவோம், சேலை உள்ளே எழுங்கும்போம். எதுக்காக? இந்த அக்கறை தான். சரிங்களா? அது சொல்கிறது நமக்கு என்ன பிரயோஜனம்? டீ குடிச்சிட்டு இருப்பான், அந்த ஒருத்தன் ஸ்டாண்ட் எடுக்காம போய்ட்டு சார் டீ ஊற்றலாம் பரவாயில்ல, அவன்ட்டு சொல்லி இந்த ஸ்டாண்டை எடுக்க சொல்லணும். இல்லை அவன் கீழே விழுந்தான், அவன் கீழே விழுந்தா நமக்கு என்ன? அதுதான் மனிதானமானங்கிறது. ஸோ அவன் கீழே விழுந்தால் நம்ம எனக்காச்சும் விழுந்திருப்போம், இல்லை அது விழுந்ததை பார்த்துருப்போம். அது மாதிரி விழுந்துடக்கூடாது, அவன் யாருன்னே தெரியாது. அதுபோல் எனக்கு 6 வருஷம் இதே பிரச்சனை. 6 வருஷமாக அந்த ஸ்கின் பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா, தொடை எடுக்கல, அக்கல்லாம் பார்த்தீங்கன்னா பேண்ட்லாம் போடவே முடியாது. ஒரு மாணவர் ஸ்டூடெண்ட் கொண்டு நான் பேச முடியாது. ஒரு யூனிவர்சிட்டியில் மீட்டிங் அங்கே பேச முடியாது. எங்கே போனாலும் வேஸ்ட்டு, ஃபாரின் போனால் கூட வேஸ்ட்டு. ஆனால் ஏசி ஏன் கிட்டே நான் பொய்ய சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னாக்கா, இல்லை தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி உண்மையான காரணம் எனக்கு தான் தெரியும். ஜட்டி போட முடியாது, பேண்ட்டை போட முடியாது. இது நான் ரைட்டு ஓகே. நான் நிறைய பேர் டிரைவர் சென்டர் பேசுவாங்க, என்ன பண்ணுறது சார், நான் கன்னியாகுமரி வண்டி எடுத்தேன்னா மதுரையில் எடுத்துட்டோம், மதுரையிலேருந்து சென்னைக்கு வரைக்கும் வந்தோம். அப்படியே வேர்க்கும், அந்த வேர்ப்பு பட்டுச்சில்ல உப்பு தண்ணி பட்டுச்சுன்னா அப்படியே அரிக்கும். இது ஆண்கள் பெண்கள், சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு முழுக்க இருக்குது. இது வயசானவங்களும் இருக்குது, அப்படியே புலம்புறாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப கடவுளே அப்படின்னு அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டியது. இதுதான் உண்மை. அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாக்கா, இதுக்கு எத்தனை வருஷம் பார்த்துருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மெடிசன் அப்படின்னாக்க பார்க்கும்போது நமக்கு ஒரு நீங்கள் இந்த தோலில் அரிப்பு வந்துட்டால் பக்கத்தில் மெடிக்கலில் மாத்திரை வாங்கி சாப்பிடுங்க, அப்பணிக்கும் அந்த மாத்திரை சாப்பிடும் தூக்கம் வரும், மறுநாள் ஒரு 2 நாள் திரும்ப வந்துடும். நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன் சொன்னாவே சுகரு, ப்ரெஷரு, நீங்கள் வேறு தைராய்டு எதுக்கு நீங்கள் மெடிசன் எடுத்தாலுமே ஆயில் முழுக்க எடுக்க சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்றது மாத்திரை சாப்பிட்டு கேளுங்களேன், ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நாளாக சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டால், நான் ஒரு 10 வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கேன். அதுவும் கரெக்டாக 3 வரைக்கும் ப்ரெஷர் இன்றைக்கி எங்கே போனாலும் மொபைல் மாதிரி மாத்திரையும் கொண்டு போயிடுறாங்க எல்லாருமே. அப்படி பல வருஷமாக தீராத ஸ்கின் பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் அண்ட் டென்னில் 10 நாளில் தீருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரே நாளில் ஒரே வேலையில் தந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இது அனுபவத்தை கொண்டு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உச்சந்தலையில், கழுத்துக்கு பின்னாடி, கழுத்துக்கு கீழே, பெண்களுக்கு மார்பு கீழே, அடி வயிற்றில், தொடை இடுக்கில், முழங்காலுக்கு கீழே, பாதத்துக்கு மேலே, ஆசன வாயில் மோஷன் போகிற இடத்துல, அக்குள்ள, உடம்பு முழுக்க, இப்படி எங்கே எந்த விதமான ஸ்கின் பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல. ரிங்காக இருக்கும், சில பேர் சொரிஞ்சு அப்படியே ரத்தம் வரும், சலை வரும், அப்படி நீங்கள் ஆயின்மெண்ட் போடுங்க, கருப்பாகும், தோல் கருப்பாகும், அப்படி திக்காக மாறும். சில பேர் குத்தும், 1000 குண்டூசி வச்சு குத்துற மாதிரி குத்தும். உப்பு தண்ணி பட்டால் சொல்லவே தேவையில்லை. நம்ம குடும்பத்தில் யார்ட்டையும் சொல்ல முடியாது, கல்யாணம் ஆனவங்க மனைவிட்ட சொல்ல முடியாது, சொல்ல வெக்கமாக இருக்கும், கூச்சமாக இருக்கும். இது ஒன்றும் பெரிய அதாவது நம்மவே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருப்போம், நம்பிக்கை இல்லாமல். 4 பேருக்கு முன்னாடி பேசும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்காது.
ஐயோ அரிக்குமோ அப்படின்னு ரொம்ப ரொம்ப சங்கோஜமாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்து நொந்து போயிருப்பீங்க. அந்த டாக்டரை பார்த்தேன், இந்த டாக்டரை பார்த்தேன், அதை சாப்பிட்டேன், இந்த சாப்பிட்டேன், 5 மாதம் இந்த டெஸ்ட் எடுத்துருவோம், இந்த டெஸ்ட் எடுத்தோம், என்னென்னமோ டெஸ்ட்டாக எடுத்து போயிருப்போம். அந்த டெஸ்ட் எடுத்து முடிஞ்சு நம்ம பணம் செலவு பண்ண ரெடி. ஆனால் தீர்வு கிடைக்குமா? இந்த டெஸ்ட் எடுத்தா 10,000 8,000 5,000 அந்த டெஸ்ட் ஒன்றுமே தெரியாது. திரும்ப நம்ம 3 மாதம் கொடுப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க நம்ம போனோடனே 15 நாள் தீர்ந்துன்னு சொல்லுவாங்க. அடுத்த 15 நாள் திரும்பி அந்த பழைய சீட்டை கொண்டு வாங்கம்பாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 20 சீட்டு 30 சீட் இருக்கும். ஒருத்தர் சொன்னார் 30 வருஷமாக டாக்குமெண்ட் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கேன். 30 வருஷமாக நான் டாக்டர்கிட்ட பார்த்த சீட்டு வச்சுருக்கேன் அப்படின்னாரு. அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்றைக்கி சாப்பிட்டேன், அன்னைக்கு முதல் நாள் கொடுத்தோம், மறுநாள் என்ன மாதிரி போச்சு. அவர் கேட்குறாரு, இந்த மருந்து உங்களுக்கு ஏது எப்படி கண்டுபிடிச்சிங்க? நானும் கண்டுபிடிக்கலாம், இறைவன் கண்டுபிடிச்சாரு. இது வந்து மனுஷன்தான் கெமிக்கலில் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அந்த மூலிகைகள்லாம் இறைவனோட படைப்பு. நம்மளை எப்படி மனுஷன் படைச்சானோ, இறைவன் படைச்சானோ, அது மாதிரி உலகத்தை எப்படி இறைவன் படைச்சா இறைவனுடைய படைப்பு. இதில் வந்து இந்த மூலிகையை பொறுத்த வரைக்கும் இறைவனுடைய படைப்பில் கலப்படம்லாம் செய்ய முடியாது. அப்படி கலப்படம் செஞ்சிடலாம் ஆபத்து. ஸோ வணிக ரீதியாக இப்போ ஒரு இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டு இல்லை ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் கிரானிக் கிளாண்ட் சொல்லக்கூடிய ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் நிரந்தர தீர்வு வந்து ஆயுர்வேதிக் சித்தா ஹோமியோ தான். அதுதான் உண்மை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய டாக்டர், எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும், நம்ம எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் நீங்கள் என்ன கேட்பாங்க, சாப்பிடும்போது என்ன பண்ணுறாங்க? கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை அதான உணவில் சேர்க்குறாங்களா, அதை வேறு ஏதாவது கெமிக்கல் சேர்த்து சாப்பிட்றாங்களா? சார் இன்னொன்று கேட்பாங்க நிறைய பேர், சார் இது சாப்பிடும்போது சுகருக்கு மாத்திரை சாப்பிட்லாமா, ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்லாமா, தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிட்லாமா? எதுக்கு வேணாலும் இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்லாம். என்னென்னா ஆயுர்வேதிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து உணவு இல்லை, மருந்து இல்லை, உணவு, பேசிக்கலாக உணவு. அது அன்றாடம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, புதினா சட்னி சாப்பிட்றீங்க, புதினா சட்னி சாப்பிடும்போது நீங்கள் ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்றீங்களா, கொத்தமல்லி சட்னி போது நீங்கள் தைராய்டு மாத்திரை சாப்பிட்றீங்களா? அதே மாதிரி தான். இது ஒரு கீரை மாதிரி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்கின் அண்ட் டென்னில் இது எப்படி சாத்தியம்னா 35 விதமான மூலிகைகள், 1 2 கிடையாது. உலகத்தையே புரட்டி போட்ட கொரோனா, நான் டெய்லி அதை தான் சொல்லுவேன், உலகத்தையே புரட்டி போட்ட கோவிட் கொரோனா வந்துச்சு. உலகங்க ஏகப்பட்ட இழப்பு, எத்தனையோ பேர் கோடிக்கணக்கில் இறந்து போனாங்க. ஆனால் நம்ம நாட்டில் நிலவேம்புங்கிற ஒரே ஒரு மூலிகை, சிறியானுங்க பெரியானுங்க சொல்ல நிலவேம்பு ஒரே ஒரு மூலிகை இருந்தாலும் அந்த ஒரு மூலிகையை சாப்பிட்டு நம்ம எல்லாரும் குடித்தோம். அந்த குடிச்சிட்டு நம்ம தப்பிச்சிட்டோம். நிறைய நமக்கு இழப்பு குறைவு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சக்காமலை வந்துருச்சுன்னா எல்லாரும் படித்தவங்க படிக்காத எல்லாரும் நம்புறது கீழா நெல்லியை சாப்பிட சரியாக போயிடும் அப்படின்றாங்க. கால் மூட்டு வழியாக பரண்டைய துவையல் பண்ணி சாப்பிட்டு சரியாக பண்ணுறாங்க. சளி பிடிச்சிருக்காங்க தூதுவளியை சாப்பிட்டு சரியாக பண்ணுறாங்க. அதோட உடம்பு இரும்பு சத்தியமா முருங்கைக்கீரை சாப்பிட்டு சரியாக பண்ணுறாங்க. அம்மா போட்டுருச்சா வேப்பல்ல தான், அதோட மருந்தே கிடையாது. தீ பிடிச்சிச்சா உடம்புல நெருப்பு சுடுதண்ணி குடிச்சா, ஆயில் குடிச்சா, வாழை இலை தான். குடலில் பிரச்சனை, வாழை இலை, வாழைப்பூ, வாழைத்தண்டு எல்லாமே நமக்கு மருந்து தான். கிட்னியில் ஸ்டோன் வந்துச்சா வாழைத்தண்டு அந்த ஜூஸ் குடிங்கன்றாங்க. அது எப்படி சாத்தியமாகுது? அதே மாதிரி நீங்கள் பல வருஷமாக அந்த தோல் பிரச்சனை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருந்தால் கூட பல டாக்டர்கிட்ட பார்த்து தீரலை சார். நான் என்ன மாதிரி காலையில் போகணும், ஒரு நாள் ஃபுல்லாக எங்கே ஸ்பெண்ட் பண்ணணும். நானாச்சும் பக்கத்தில் திருச்சி, தஞ்சாவூர், மதுரை இப்படி பார்த்தேன், சென்னைன்னு பார்த்தேன். ஒருத்தர் சொன்னார், ராமேஸ்வரத்தில் நான் மதுரை வரத்துக்கு 3 மணி நேரம் ஆகும் சார், பஸ்ஸில் 3-3.5 மணி நேரம் ஆகும் சார். அதுக்கப்புறம் மத்தியானம் டோக்கன் வரத்துக்கு மத்தியானம் 1.5 மணி ஆயிடுச்சு சார். என் பையனையோ இல்லை என் பொண்ணையோ கூட்டி வந்து அதை கொலைப்பட்டினியில் கடந்து போவேன். அடுத்து திரும்பி 15 நாள் திரும்பி வர சொல்லுவாங்க. ஒரு ஆய்வு அவங்கள்ட்ட கேட்கும்போது டாக்டரை போய் கேட்குறேன், ஏன் சார் ஆகணும்னு கேட்டால் என்ன பண்ணாங்க, ஏங்க என்ன அப்படி நீங்கள் உங்களை நினச்சப்போ சரியாகுமா அப்படின்னு கேட்டு வருத்தப்பட்டார். ஆனால் இந்த மருந்தை சாப்பிட்டு சார் 4 நாள் தான் சார் சாப்பிட்டேன். அது எனக்கு என்ன சொல்கிறேன்னு நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியல சார். நீங்கள் வாங்க, அதாவது உறவினர் ஆகிட்டு இது மாதிரி பல ஊர்களில் அந்த மருந்தை பல வயசு வித்தியாசம் பார்க்காம சாப்பிட்டு அதுக்கு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி தான் நானும் ஆச்சரியப்பட்டேன். 6 வருஷமாக நான் கஷ்டப்பட்டு இந்த பிரச்சனையில் ஜட்டியை போட முடியாமல், பேண்ட்டை போட முடியாமல், நான் டெய்லி தான் சொல்கிறேன், எங்கேயும் போக முடியாமல் அப்படியே மணல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நோயில் மாட்டிக்கிட்டோமோ, இது தீருமா தீராதா? நானும் பல டாக்டரை பார்த்தேன். டாக்டர் என்ன சொல்லுவாங்க, இந்த ட்ரெஸ்ஸை போடாதீங்க, இந்த ஜட்டியை போடாதீங்க, இந்த பனியனை போடாதீங்க, அடுத்தவங்க ட்ரெஸ்ஸை நம்ம அடுத்தவங்க ட்ரெஸ்ஸை போட போகிறோம். அவங்க சொல்லுவாங்க, நம்ம ஒன்றும் கேட்டே இருக்க வேண்டியதான். நம்ம இதை மாற்றுங்க அதை மாற்றுங்க சொல்லிட்டு இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு டாக்டரை மாற்றி வேறு டாக்டர், இதெல்லாம் நம்ம பண்ணுறோம், அடுத்த டாக்டர் போயிடும். இது ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். ஆனால் நம்ம மக்களுக்கு எதுவுமே பார்த்தீங்கன்னா எளிமையாக சொன்னால் புரியாது. அதாவது இப்போ காற்று சும்மா தான் கிடைக்குது, சும்மா தான் கிடைக்குதுன்னு பாருங்கள், சுற்றுச்சூழலை கெடுத்துகிட்டே இருந்தாங்க. கொரோனா வந்துச்சு, காற்று கெட்டு போச்சு, எல்லாம் போச்சாங்க இல்லையா? அதனால் எதுவுமே இலவசமாக கிடைக்கணுங்கிறதுனாலோ இல்லை வந்து குறைவான விலையில் கிடைக்கிறதுனால யாரையும் நீங்கள் அதை நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக நினச்சிட்றாங்க. ஆயுர்வேதிங்கிறது இறைவனுடைய படைப்பு. நான் சொன்ன மாதிரி ஒரு மூலிகையே வந்து இவ்வளோ பெரிய கொடிய நோயை, மஞ்சக்காமலையும் சரி இல்லை கொரோனாவையும் சரி குணப்படுத்தும் போது ஆயுர்வேதிக் ஸ்கின் அண்ட் டென்ட் தரக்கூடிய
உங்களுக்கு மருந்தில் பார்த்தீங்கன்னா 35 விதமான மூலிகைகள், 1 2 35 விதமான மூலிகைகள். அப்போ உங்களுக்கு தோல் பிரச்சனை ரொம்ப சாதாரண போயிடும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி சார் 10 நாளில் குணமாகுது அப்படின்னு 10 நாளில் குணமாகலாம் வாசம் தான். சில பேர் ஒரே நாளில் ஒரு வேளையில் கூட குணமாகும். ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நோயோட தீவிரத்தன்மையை பொறுத்து சில பேருக்கு அதிகபட்சமாக 48 நாள் ஒரு மண்டலம் சாப்பிடணும். சார் நீங்கள் 10 நாள் சாப்பிட்டுட்டேன்னா குணமானு சொல்லக்கூடாது. எங்கன்னா இப்போ உங்களுக்கு 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் வரும். 30 வருஷமாக நீங்கள் இதை சகிச்சுக்கிட்ட நீங்கள் ஒரு 48 நாள் இந்த மருந்து சாப்பிட மாட்டீங்களா? இங்கிலீஷ் மெடிசன்ங்கிறது நம்ம ஆயில் முழுக்க சாப்பிடணும். ஆனால் அந்த ஆயுர்வேதிக்கிறது ஒரு மண்டலம் தான் சாப்பிடணும். ஒரு மண்டலம் பொறுமையாக சாப்பிடுங்க, மன உளைச்சலை விட்டுருங்க. அது மாதிரி உணவு கட்டுப்பாடில் பார்த்தீங்கன்னா அசைவம் சாப்பிடாதீங்க, முட்டை போட்டு அசைவம் சாப்பிடாதீங்க, புளிக்கிற பொருட்கள் புளிக்கிற பழங்கள் சாப்பிடாதீங்க. என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத இந்த ஸ்கின் அண்ட் டென்லேருந்து உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டே கொடுப்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான். அது பாக்கி நீங்கள் எதை வேணால் சாப்பிடலாம். நீங்கள் இந்த லிஸ்ட்டு கட்டுப்பட்டு சாப்பிட்டா கூட உணவு வந்து அந்த நேரத்துக்கு சாப்பிடணும், நேரங்கிட்டு சாப்பிடக்கூடாது. அதனால் இந்த ஸ்கின் அண்ட் டென் மூலயமா தோல் பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்கல, நான் என்னென்னமோ சாப்பிட்டு பார்த்தேன் சரியாகலை, நான் நிறைய பணம் செலவு பண்ணிட்டேன், மன உளைச்சல். நிறைய பேர் கேட்குறாங்க, ஐயோ எனக்கு சார் செத்து இல்லாமன்னு தோணும் சார் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் எனக்கு என்ன தோணுனா சார் நானும் ஒரு காலத்தை அப்படி நினச்சேன், இந்த நோய் நம்ம விடவே விட பொழுதுக்கு அப்படின்னு. அப்புறமா தெரியுது ஒன்றுமே இல்லை, உணவுனால நம்ம பிளட்டு கெட்டு போச்சு. அந்த பிளட் என்ன பண்ணோம் போக கருப்பாக மறுப்பா. ஒரு புது வண்டி இருக்குது, அந்த புது அந்த என்ஜின் ஆயில் ஊற்றுவாங்க, தேன் கலரில் இருக்கும். அந்த வண்டி ஓட்ட அந்த பார்த்தீங்கன்னா என்ஜினில் கருப்பாக மாறிடும். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த கருப்பு என்ஜின் ஆயில் மாற்றிட்டு புது ஆயில் போடும்போது திரும்பி ஸ்மூத்தாக ஓடும். சேம் இந்த ஆயுர்வேதிக் ஸ்கின் அண்ட் டென் மூலியமாக உங்களுக்கு தரக்கூடிய மருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரத்தத்தை சுத்தமாக்கி பலபடி கண்டிஷன் வந்து உங்கள் கழிவுகளை வெளியில் போயிடும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு குணப்படுத்துறது. ஆனால் என்ன அப்படின்னாக்கா, அது உணவு கட்டுப்பாடு. நீங்கள் பணத்தை கொடுக்குறனாலையோ மருந்து வாங்கி சாப்பிட்றவங்கள சரியாக போயிடாது. உணவு கட்டுப்பாடு என்ன உணவு கட்டுப்பாடு அப்படின்னாக்க, ஜீரணமாகாத உணவு சாப்பிடக்கூடாது, அசைவத்தை சாப்பிடக்கூடாது. முட்டை உட்பட மீன், நண்டு, இறால், ஆடு, கறி, கோழி, மாடு எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. அப்புறம் புளிக்கக்கூடிய பொருள், பால் சம்மந்தப்பட்ட பொருள் எதுவும் சாப்பிடக்கூடாது. டீ மட்டும். பாலில் தயிர், மோர், வெண்ணெய், நெய் எதுவும் பட்டர் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி காய்கறிலையும் பார்த்தீங்கன்னாக்கா கரணக்கிழங்கு, கத்திரிக்காய், வெண்டைக்காய், மொச்சை இப்படி சில இதெல்லாம் இருக்குது, அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. பரோட்டா, சப்பாத்தி இதெல்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் யாருக்கு இந்த மாதிரி தோல் பிரச்சனையில் மாட்டி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி நிம்மதி இழந்து தூக்கத்தை இழந்து ஏதாவது என்னதான் வழியே தீர்வே கிடைக்கல, நானும் பல டாக்டர்கிட்ட பார்த்துட்டேன், இது யார் தான் பதில் சொல்வா, கடவுள்கிட்ட கெஞ்சிட்ருக்கீங்களே, கடவுளே எனக்கு நீ காப்பாற்ற மாட்டியான்னு அப்படி உள்ளவங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு தீர்வு. ரொம்ப விலை குறைவு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3750 3950 தான் இதோட விலையே. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் எத்தனையோ லட்சம் செலவு பண்ணிருக்கலாம். என்ன காரணம் என்ன அப்படின்னா, இது மனிதன் கண்டுபிடிச்ச கெமிக்கல் ரசாயனம் அல்ல, இறைவன் படைத்த சுத்தமான மூலிகை. அது 1 2 மூலிகை கிடையாது, கிட்டத்தட்ட 35 விதமான மூலிகை. இதில் தரக்கூடிய சோப்பு, 4 சிம்பிளான ஒரு டானிக்கு, ஒரு கேப்சூல், ஒரு ஆயின்மெண்ட்டு, ஒரு சோப்பு இதான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் யார் இந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் மாட்டி மன நிம்மதி இழந்து தூக்கத்தை இழந்து இருக்கீங்களோ, நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு இந்த மருந்தை வாங்கி சாப்பிடுங்க. நான் சொன்னதை விட நான் 10 நாள் சொல்கிறேன், ஒரு நாளும் குணமாகலாம், அதிகபட்சம் 48 நாளும் குணமாகலாம். சார், நீங்கள் தோல் பிரச்சனை குறித்தும் இந்த தோல் பிரச்சனைகளுக்கு ஸ்கின் அண்ட் டென் நிறுவனத்தில் என்ன மாதிரியான சிகிச்சை கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க. இன்றைய நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். நேர்களுக்கு நிறைவாக என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த நிகழ்ச்சியானது தினந்தோறும் நம்ம நியூஸ் சேனலில் பார்த்துட்டே இருக்கீங்க. இது வந்து திரும்ப தினந்தோறும் நான் இதை தான் சொல்லுவேன். இது வந்து சினிமா நிகழ்ச்சி கிடையாது, பொழுதுபோக்கு நிகழ்ச்சி கிடையாது, ஆடல் பாடல் நிகழ்ச்சி கிடையாது, டிவி சீரியலும் கிடையாது. அதனால் இது வந்து தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மாட்டி மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்காங்களா அவங்களுக்கான பிரச்சனை. அதனால் தயவுசெய்து யாருக்கு மருந்து தேவையோ, யார் இந்த பிரச்சனை இருக்கீங்களோ அவங்க மட்டும் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். சும்மா தேவையில்லாமல் பார்த்தா டிவியில் பார்த்தேன் சார், நியூஸ் சேனலில் பார்த்தேன் சார் அப்படிலாம் ஃபோன் பண்ணாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து உலகத்தில் பல்வேறு நாடுகளில் நம்ம பல்வேறு இடத்துலேருந்து ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவாங்க, நம்மள்கிட்ட கேட்குறாங்க மருந்து. அந்த நீங்கள் ஃபோன் பண்ணும்போது தேவையில்லாமல் பேசும்போது அவங்களுக்கு லைன் கிடைக்கல. ஸோ அதனால் நீங்கள் தயவுசெய்து மருந்து வேணுங்கிறவங்க மட்டும் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். மருந்து உங்கள் வீட்டுக்கு வரும். மருந்து வந்த பிறகு நீங்கள் பணம் கொடுத்தா போதும். அதனால் பணத்தை வந்து கொரியர் பேட்டை கொடுக்க வேணாம், அந்த நம்பர் கேட்பாங்க, அந்த நம்பர் கொடுத்துட்டு மருந்து எப்படி சாப்பிட்ணும் கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. மீண்டும் திரும்ப சந்திப்போங்க. நேர்களே, நலமே சுல்க நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.